நமஸ்காரம். அஜய் ரவீந்திரன், மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ நம்பிக்கை ஜோதிடர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது 26/10/1960, 64 வயது, மல்டி மில்லியனர், மைனர் மல்டி மில்லியனர். இருட்டில் குருட்டு கிழவன் டப்பு பார்ட்டி, விடியறதுக்குள்ள முடிச்சு அனுப்பி விட்டாலாம் பத்தினி பொண்டாட்டி. உத்தமியா நடித்தவளை நம்பாதவனும் இல்லை, வேசியை நம்பி கெடாதவனும் இல்லை. 4/1/1986, 39 வயது, சித்திரை நட்சத்திரக்காரி, மீன லக்னத்துக்காரி. அவளுக்கு 7ல் சந்திரன், 8ல் செவ்வாய் கேது, 9ல் சனி, 10ல் புதன் சூரியன் சுக்கிரன், 11ல் லக்னாதிபதி குரு நீச்சம். உத்திராடத்து ஆயகளை 64க்கு ஈடு கொடுத்த 39 வயது, சித்திரை நட்சத்திரக்காரி, நடுக்கட்டு, மீன லக்னக்காரி. லக்னாதிபதி நீச்சம், 10ஆம் இடத்துல 3-4 கிரகம் அப்படின்னும் போதே உஷாராயிருந்தா, சுதாரிச்சு இருந்தா. சிம்ம லக்னத்தான் உத்திராட நட்சத்திரக்காரனுக்கு 64 வயசு மைனர் மாப்பிள்ளைக்கு மனசும் கெட்டிருக்காது, உடம்பும் கெட்டிருக்காது, டப்பும் போயிருக்காது, கோவணமும் வந்திருக்காது, நிம்மதியும் போயிருக்காது. அதாவது நான் சொன்ன அந்த மைனர் மல்டி மில்லியனர் 64 வயசு அப்படின்னாலும் பார்த்தா 64 வயசு மாதிரி தெரியாது. ஒரு 48-50 இவ்வளோதான் தெரியும். ஆள் நல்லா ஜெய்ஜாண்டி ஃபிகரு, ஒரு 6 அடி இருப்பார். ஆள் கருப்பு தான், வஜ்ரம் பாஞ்ச கட்டை. ஒரே பொண்ணு, கல்யாணம் ஆகி ஃபாரின்ல இருக்காங்க. வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா டிபிக்கல் 1940, 1950s குடும்ப லேடிஸ் மாதிரி. கோயில் குளம், பதி பக்தி, பூஜை, நமஸ்காரம், விரதம், சஷ்டி விரதம், ஏகாதசி விரதம், அந்த விரதம், இந்த விரதம், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், துர்கைக்கு விளக்கு போடணும். ரொம்ப ஆன்மீகத்தில் பக்தியில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க. அவரை விட 6 வயசு சின்னவங்க. அவங்களுக்கு இப்போ 58 வயசு தான். ஆனால் அவங்க ஒரு 45க்கு அப்புறமே இவருடைய ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாங்க. என்னால் முடியலைங்க, பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, உடம்பு முடியல, சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, எல்லா நோயும் வந்துருச்சு. அதை விட அவங்களுக்கு ஆன்மீகத்தில் மனசு ஈடுபாடு, மனசு அங்கே போயிடுச்சு, ஆன்மீகத்துக்கு போயிடுச்சு. ஹஸ்பண்டை வந்து கண்டுக்கிறது இல்லை. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இல்லை 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 உனக்கு அப்படின்னும் போது எனக்கு மட்டும் என்னம்மா இருக்குது, உனக்கு இப்போ 45 வயசு, எனக்கு இப்போ 51 வயசு ஆகிடுச்சுல்ல, அதனால் எனக்கும் வந்து இதுக்கு மேலே என்ன தாம்பத்திய வாழ்க்கை என்ன இருக்குது, செக்ஷுவல் லைஃப் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வீட்டில் ராமனாவும் வெளியில் கிருஷ்ணனாவும் இவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வந்து இவர் வந்து அப்படியே இந்த பொட்டலம் பிரியாணி அந்த ரேஞ்சில் பார்க்குறது, கேஸ் டு கேஸ். அந்த நேரத்தில் வாங்கினாரா, பொட்டலத்தை பிரித்தோமா, பிரியாணி சாப்பிட்டோமா, பீஸை கடித்தோமா, சாப்பிட்டு முடிச்சா கையை கழுவிட்டு இலையை தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி தான் போயிட்டு இருக்குது அப்படியே லைஃபு. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பார். அந்த பொட்டலம் பிரியாணி என்ன விலைன்னாலும் சாதாரணமாக வந்து ரோட்டு கடை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட மாட்டார், டச் பண்ண மாட்டார். எல்லாம் வந்து கிளாஸ் தான். ஊர் விட்டு ஊர்னாலும் போயிட்டு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவார் அந்த பொட்டலம் பிரியாணி. இவன் அது ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கோம், இல்லை வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி கூட வந்திருக்கோம். பிஸ்னஸ் மேன் இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. இவர்கிட்ட வந்து ஒரு 150-200 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வேலை பார்க்குற இடத்துலையும் அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே வலையை வீசுவார். அப்படி மாங்காய் மாதிரி இருந்தாங்க அப்படின்னாக்கா அப்படி கொஞ்சம் கல்லை விட்டு அடிப்பார். உழுந்ததுன்னா லாபம், உழுவுலினாலும் நஷ்டம் இல்லை. இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரி ஒர்க்லேயே பார்த்தீங்கன்னாக்கா பல வேலைகள், ரொம்பவும் எப்போவுமே பிஸியாக இருந்துகிட்டு இருப்பார். ஒரு 4-5 இடத்துல வந்து இவருக்கு வந்து ஃபேக்ட்ரினா இருக்குது, அப்படியே போயிட்டு வந்துட்டு அப்படியே சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இருக்கிறது ஒரே பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு. ஸோ ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து அப்படியே பிஸ்னஸில் வந்து அப்படியே வந்து ரொம்ப சாமர்த்தியம் பக்கமாக ஓட்டிகிட்டு இருந்தார். சின்ன வயசுலேருந்தே பண்ணி 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 நீங்களா ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டார். இப்படி இருக்கிறவருக்கு இவர்கிட்ட மெட்டீரியல் இருக்கிறவங்க, இவருடைய ஏஜென்ட்ஸ், சப் ஏஜென்ட்ஸ்னு வச்சிங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஆள், 55 வயசு ஆள். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸசைஸ் பாடி, நல்ல ஒரு ஃபிசிக்கோட ஜிம் பாடி மாதிரி இருப்பார். இவர்கிட்ட வருவார், சரக்கு எடுப்பார், போவார், வருவார். இவர் ரொம்ப பெருசாக ப்ரைஸ் பண்ணி பேசுவார். ஆனால் எல்லாம் நீங்கள் தான்ண்ணா, உங்ககிட்ட தானே நான் சரக்கு எடுக்கிறேன், பண்ணுறேன், செய்கிறேன், போகிறேன், எப்படி போயிட்டுருக்கு பிஸ்னஸ்ஸு, பரவாயில்ல நான் போகுதுண்ணா, நம்மளுது என்ன சின்ன கடை தான், இருந்தாலும் வந்து நான் வந்து அந்த மெயின் டீலர்கிட்ட போகாமல் உங்ககிட்டயே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுறது. நான் ஏதோ அதில் ஒரு கூட ஒரு நாள்லாம் கிடைக்குமே அப்படின்றதுனால தான். பரவாயில்லையே, நீங்கள் வந்து நல்லா பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க போல. அது ஜிம்மு கரெக்டாக போயிடுவாங்க. நான் வாக்கிங் கீக்கிங், காலையில் மார்னிங் யோகா, தியானம், அது இது அப்படின்ற மாதிரி. அவர் பேர் வந்து குத்துக்கல்னு வச்சுக்கோங்களேன். நல்லா குத்துக்கல் மாதிரி தான் இருப்பார் ஆளும், நல்லா உருண்டைக்கல் மாதிரி. இவர் நம்ம மைனர் மாப்பிள்ள, மைனர் மல்டி மில்லியனர் என்ன பண்ணுவாருனாக்கா, அவர் வந்தாருனாவே இவர்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் காப்பி டீயை கொடுத்து கொஞ்ச நேரம் பேசுவார், கொள்வார். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ சடனாக வந்து ஒரு நவம்பர் மாதம் அவர் வந்தவொடனே மாலையை போட்டு வந்திருந்தார். மாலை என்ன மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஆமாண்ணா திடீர்னு வந்து ஐயப்பன் கனவுல வந்துட்டாரு. ஐயப்பன் கனவுல வந்துட்டாரு. ஆமாம், ஐயப்பனே வந்துட்டாரு, இந்த வருஷம் நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு போயிட்டாரு. என்னடா அது அப்படின்ற மாதிரி பார்த்தாக்கா வந்த பையன் வந்து காவி சொக்கா, காவி ட்ரௌசர் போட்டிருந்தாப்புல. வீட்டில் சொன்னேன், என் ஒய்ஃப் இருந்துட்டு இந்த மாதிரிட்டாப்புல, அதனால் இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து நான் வந்து கிளம்புறேன் நான்
அப்படியா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன கிளம்புறீங்களா அப்படின்னா, எனக்கு யார் நான் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கழுத கட்டா குட்டிச்சவன்ற மாதிரி கடை உண்டு வீடு உண்டு, கடை உண்டு வீடு உண்டு, மாறி மாறி இதுதான், எதுவும் கிடையாது. நீங்கள் தான் பெரியவர், நீங்கள் வந்து நமக்கு அந்த இருமுடி கட்டும்போது உங்களோட ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் எனக்கு, வேறு யாரும் இல்லை எனக்கு. எல்லாம் ஊரில் இருக்காங்க, அதெல்லாம் விட்டு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடு வாசல் அது இதுன்ற மாதிரி நம்ம பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் போயிட்டுருக்கோம், லோனு கீனு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்குது. இங்கே வாங்கினா நீங்கள் தான் வரணும், பெரியவர் உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோடு போட்டார். சரி சபரிமலை இல்லை நான் வந்துடுறேன், நான் டக்குன்னு ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டாரு. சபரிமலை செலவுக்கு செலவு பண்ணுங்க நீங்கள். அது என்னன்னா இதெல்லாம் பணம் தான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நான் வந்து சபரிமலைக்கு இப்போ வரக்கூடிய நிலைமையில நான் இல்லை, நான் இல்லை அது வரக்கூடிய நிலைமையிலனாக்கா நான் ஏற்கனவே போயிருக்கேன், நான் ஒரு 7-8 வாட்டி போயிருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம என்னன்னா அந்த பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களேண்ணா, அதான் அதனால் இப்போ வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இல்லை. நம்ம கரெக்டாக அந்த 48 நாள் விரதம் இருக்கணும், 3 வரணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம நான்வெஜ்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால் இன்னொரு டெய்லி வந்து சரக்கு இறக்காதெல்லாம் போடாமல் இருக்க முடியாது. நீங்கள் போகலாம், நான் எதுவுமே கிடையாதுண்ணா எனக்கு அப்படின்னாரு குத்துக்கிட்டு. நீங்கள் போகலாம், நீங்கள் இந்த 5000 ரூபா நீங்கள் செலவுக்கு வச்சிங்க, நீங்கள் அப்படியாவது எனக்கு கொஞ்சம் புண்ணியம் கிடைக்கட்டா, சபரிமலை எனக்கு அந்த புண்ணியத்தை கொடுக்கல அப்படின்னா அதனால் என்ன இருக்கு, நான் சந்தோஷமாக வாங்கிக்கிறேன். இதுக்காக நீங்கள் வந்து இருமுடி கட்டும்போது கண்டிப்பாக வரேன் அப்படின்னாரு. அப்புறம் அந்த பர்டிகுலர் டேல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரத்தில் அந்த பர்டிகுலர் டே வந்து காலையிலே ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன், எத்தனை மணிக்கு வரணும், அப்படியா 10:30 மணி 11 மணிக்கு, 11 மணிக்கு வந்துடுறேன் நான் அப்படின்னாரு. பார்த்துட்டு கரெக்டாக அவருடைய 4 ஹவரை தூக்கி தட்டி போய் சேர்ந்தார். அங்கே வந்து ஒரு சபரிமலை ஐயப்பன் கோயில் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் கோயிலை ஒட்டி ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இப்போ தான் எல்லா கோயிலையுமே அந்த மாதிரி ஒரு மண்டபம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி மலைக்கு போகிறவங்க இருமுடி கட்டுறதுக்கு போகிறது வர்றது, அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு தனித்தனியாக அங்கங்கே இடங்கள்லாம் இருக்கும், எல்லாம் இருந்தது. பார்த்தாக்கா இவர் கரெக்டாக நின்றுட்டு இருந்தார். பார்த்தா சார் வாங்கண்ணா அப்படின்னு இது பண்ணார். எல்லாம் ஏற்பாடு நடக்குதா, அந்த பேட்ச் கட்டிகிட்டு இருக்காங்க, அடுத்து போகணும். எப்படி இந்த பேட்ச் நீங்கள் யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லை, நீங்கள் இல்லைண்ணா நம்ம நெட்டில் பார்த்தேன், நான் ஒரு குரூப் வந்து பஸ்ஸில் கிளம்புறாங்க, அதாவது மினி வேனில் கிளம்புறாங்கன்ற மாதிரி போட்டிருந்தது. மொத்தமே ஒரு 12 பேர் தான், அதில் அமௌண்ட் இவ்வளோன்னு போட்டிருந்தாங்க. நானும் கரெக்டாக வந்து அதை புக் பண்ணி நானும் கிளம்பிட்டேன். அப்போ யாரும் தெரியாதுண்ணா எனக்கு. எல்லாம் அப்புறம் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க இந்த ஏரியா அந்த ஏரியான்னு எல்லாம் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து சரௌண்டிங்கில் இருக்கவங்க போல இருக்கு. எல்லாம் அவர் டூர் ஆப்ரேட்டர் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஓகே அதெல்லாம் சேஃப்டினா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைனா நம்ம டெம்போ ட்ராவல் வேணும் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, சரி உங்களுக்கு செலவுக்கு ஏதாவது இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா, நீங்கள் அது கொடுத்ததே எனக்கு வந்து அவ்வளோதான் செலவு எனக்கு, நீங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் வந்தால் போதும் ஆசீர்வாதம் தான் வேணும்னு நினச்சேன்னா நீங்கள் இதுக்கே வண்டிங்க நீங்கள் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தாக்கா என்னங்க டைம் ஆகிடுச்சு வாங்க, அடுத்த பேட்ச் வாங்க, உங்கள் பேட்ச் வந்துருச்சு வாங்க, எல்லாம் போகிறாங்க பாருங்கள் அப்படின்னா ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. பார்த்தாக்கா 39 வயசு ஆள். பார்த்தாக்கா அப்படியே வந்து அந்த பயங்கரமாக, அதாவது அந்த ரோசாப்பூர் ரவிக்காரின்னு ஒரு படம் வந்து பாருங்க, தீபான்னு ஒரு அம்மா நினச்சிருப்பாங்க, அந்த ரேஞ்சில் ஒரு அம்மா வந்து ஒன்று சொன்னோன்னா இவர் என்ன பண்ணாருனாங்க டக்குன்னு, ஆனால் இதுதானா என் ஒய்ஃபு என் வீட்டில் அப்படின்னா அவங்க வந்துட்டு, சார் வணக்கம் சார், வணக்கம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் சார், நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் சார், எவ்வளோ பெரிய ஆள் சார், நீங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இருக்குது, இதுக்காக நீங்கள் சபரிமலைக்கு மாலை இருமுடி கட்டுறதுக்காக வந்திருக்கீங்க, நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தார், நான் கூட எங்கேயும் அவர் வரப்போகிறாரு, அவர் பெரிய ஆளாச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்னால் முடிஞ்ச ஒரு இது நான் கண்டிப்பாக வருவோம்மா, நான் அதுவும் சுவாமி மேட்ரு ஆச்சேம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தார். அவர் எல்லாம் பார்த்தோன்னா அவர் அப்படியே ஆடி போயிட்டார். அப்படி இந்த ரோசாப்பூர் ரவிக்காரி தீபாவை பார்த்த உடனே அவர் வந்து அப்படியே கஜாராகி போயிட்டார். மனசில் வந்து டமால் டிமில்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புயல் அடித்து சூறாவளி கிளம்பி சுனாமி மாதிரி வந்து இருந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆகி போய் அது சபரிமலை சன்னிதானம் கோயில் இருமுடி கட்டுறாங்கன்றதே மீறி அவளுக்கு பலவிதமான கற்பனைகள் ஓடுது, ஆடுது, தத்தளிக்குது, அப்படியா கொந்தளிக்குது, ஒன்றும் பண்ண முடியல. அப்படி பேசாமல் இருந்தார். அப்புறம் வந்து இவர் சார்பாக இவரோட முறை வரும்போது இவருக்கு வந்து அந்த அரிசி போடுறது, காணிக்க போடுறது, இவர் டக்குன்னு என்ன பண்ணாருனாக்கா ரூபாவை எடுத்துட்டு ஒரு 10 100 ரூபா நோட்டு எல்லாம் புது நோட்டாக வச்சுருந்தாரு. அது வந்து 10 நோட்டு அப்படி எடுத்தார், செக்கு அப்படி போட்டார். சுற்றி இருக்கவங்க எல்லாம் பார்த்தாங்க, இல்லைன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு 100 ரூபா கட்டு புது கட்டுலேருந்து எடுத்து ஒரு 10 நோட்டு எடுத்து அசால்ட்டாக போடுறாரு அப்படின்ற மாதிரி அவர் போட்டுக்கிட்டு இவர் ஆள் தான் வந்து பெரிய லெவலாச்சே சொல்லிட்டேன் நான் தான். 4 ஹவர் அந்த மாதிரி 4 கார் வச்சுருக்காரு. அப்புறம் போட்டுக்கிட்டு எல்லாம் முடித்தோடனே எல்லாம் இது பண்ணோடனே அவங்க டெம்போ ட்ராவலர் கிளம்புது. இவர் கிளம்பலாமான்னு பார்த்தாரு, முடிஞ்சிடும் சார், நீங்கள் இருந்து எங்கள் அனுப்பி வச்சா நல்லாயிருக்கும் சார், மனசு திருப்தியாக இருக்கும் சார். சரி ஓகே இருக்காமனே இவர் கால் வந்துக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்காரு. ஓகே நான் ஒரு 1/2 ஹவரில் கூப்பிட்றேன், 1 ஹவரில் கூப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. கிளம்பும்போது பார்த்தாக்கா எல்லாம் கிளம்புறாங்க. வண்டிக்கு டெம்போ ட்ராவலருக்கு வந்து ஒரு சூழல் தாங்க உடச்சி விட்டு வண்டியில் அப்படியே வண்டியில் கிளம்புறவங்க எல்லாம் அவங்க வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் புதுசாக முன்னாடி குழந்தை குட்டி
மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் வந்து வாழ்த்து வெளியிட்டு எல்லாம் அனுப்பி வச்சாங்க. அப்போ அவர் போகும்போது என்ன பண்ணாருனாக்கா குத்துக்குள்ளி சொன்னார், நீ எப்படி போவ நீ வீட்டுக்கு, நீ கால் டாக்ஸியில் ஏதாவது ஆட்டோ புக் பண்ணி போயிடுறியா நீ அப்படின்னோடனே, என்ன இங்கே எந்த ஏரியா இவங்க அப்படின்னா இங்கே தான் அப்படின்னா, நான் அதை தாண்டி தான் போகிறேன் அப்படின்னாரு இவர். சார் அப்போ நீங்கள் இஃப் யூ டோன்ட் மைண்ட் தப்பாக எடுத்துக்கிறீங்கனாக்கா ஓகே நான் இப்போ அதை தாண்டி தான்ப்பா நான் போகிறேன், நான் ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா சார் கூட போய் நீ இறங்கிட்டு வீட்டில் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அப்புறம் இவங்க முடிஞ்சோடனே அப்படியே கிளம்புனாங்க. இவருக்கு ஃபோன் என்னோட எடுத்தார். நான் தான் சொன்னேன், இவர் 64 வயசாக இருந்தாலும் பார்த்தாக்கா ஒரு 50 வயசு மாதிரி தான் இருப்பார். அவருடைய கலரு, ஹைட்டு, வெயிட்டு, பர்சனாலிட்டி, அந்த கூலிங் கிளாஸு அதெல்லாம் போட்டு கூலிங் கிளாஸ்னாக்கா அந்த ரேபான் கிளாஸ் தான் போடுவார். ஒரு 40,000 50,000 கிளாஸ் தான். அந்த மாதிரி ஒரு 15 கிளாஸ் வச்சுருக்காரு. எல்லாம் போட்டு கிளம்பி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி வயசானவங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்க மைனர் மல்டி மில்லியனர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தலை வந்து கிரவுண்ட் வாங்கிட்டு இருக்கோம், சொட்டை விழுந்துட்டு இருக்கோம். ஆனால் இவருக்கு ஹேர் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னாக்கா அதே முடி அப்படியே பக்காவாக. ஆள் வந்து அது வந்து அந்த கருப்புன்றதே தெரியாத அளவுக்கு அவர் அந்த கருப்பில் ஒரு சிவப்பு அப்படி இழுக்குது, சுண்டி இழுக்குது. ஹைட்டு வேற, பர்சனாலிட்டி வேற, பயங்கரமாக பக்காவாக இருக்காரு. இவங்க பார்த்தாக்கா இவருக்கு எந்த விதத்துலையுமே, அதாவது வந்து மேட்ச்னாக்கா அந்த மிஸ் மேட்சே ஆகாத அளவுக்கு வந்து அப்படியே பக்காவாக ஜோடி பொறுத்தான் பக்காவாக இருக்குது. இவர் அப்படியே கணக்கு போட்டு பார்க்குறாரு, என்னடா இது இந்த மாதிரி வந்து ஒரு அரேபியன் ஹார்ஸ் நேரம் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், தேடிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி தானே பொட்டலம் பிரியாணி நம்ம போவோம். இந்த மாதிரி ஒன்றே நமக்கு வந்து ஹோட்டலையே விலைக்கு வாங்கிட்டான். என்ன ஒன்றும் புரியலையே. அவன் குத்துக்கல் வேற வந்து குத்துக்கல் வந்து பயங்கரமாக இருக்கான், எக்ஸசைஸ் பாடி, ஜிம் பாடியாக இருக்கிறான். அப்புறம் அப்படி போகும்போது கேட்டார், என்னம்மா எத்தனை பசங்க உங்களுக்கு? சார் 2 பசங்க சார் அப்படின்னு. ஓகே, அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு சார்? பரவாயில்ல சார், உங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் தான் சார். இதுக்கு முன்னாடினா அவர் வேறு ஏதோ வேலைலாம் பண்ணிட்டு இருந்தார், வேறு சப் கான்ட்ராக்டர் ஏஜென்ட்லாம் எடுத்து பண்ணார், ஏஜென்சிலாம் எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. உங்ககிட்ட மெட்டீரியல் வாங்கி நாங்கள் வந்து இப்போ அந்த கடை போட்டு பண்ணதுக்கப்புறம் தான் சார் கொஞ்சம் அளவு போகுது. எங்கள் ஏரியாவில் எல்லாருமே நம்மகிட்ட தான் சார் வந்து வாங்குறாங்க. ஓகே பரவாயில்ல சார், கொஞ்சம் போகுது சார். இருந்தாலும் லோனுக்குன்னு அது இதுன்னு இருந்துக்கிட்டு இருக்கு சார். நான் கூட வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். அப்படி என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் அப்படின்னாரு. பிஎஸ்சி பண்ணியிருக்கேன் சார். நான் பிஎஸ்சி ஓகே. கம்ப்யூட்டர் நாலேஜ் அதெல்லாம் ஓரளவு இருக்குது சார். ஓகே ஓரளவு இருக்குதா, சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே போனார். அப்படியே பேச்சு கொடுத்துட்டு அப்படியே போனார். என்னம்மா ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ், ஏதாவது காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா வழியில்? அப்படி ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படி போகும்போது அப்படி பாஸ் பண்ணும்போது கேட்டார். இல்லை சார், அதெல்லாம் அவங்க சார் வீட்டுக்கு தானே சார் போகிறோம். அவங்க வீட்டுக்கு போனவனை பார்த்தாக்கா அவங்க வந்து ஒரு கொஞ்சம் அவுட்டர் ஏரியா, ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. லோன் போய்கிட்டு இருக்குது. அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு குத்துக்கிட்டு. சார் வாங்க சார், வீட்டுக்குள்ளே வாங்க சார். நீங்கள் இல்லைம்மா பரவாயில்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கணும் சார். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, எனக்காக வந்திருக்கீங்க, கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும் சார். அவர் ஃபோன் பண்ணி கேட்பார் சார் வீட்டுக்காரு. அப்படியா, சரி ரொம்ப நேரம் இருக்க மாட்டோமா, எதுவும் சாப்பிடலாம் மாட்டேனானே? இல்லை சார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் காஃபி மட்டும் சாப்பிட்டு போனால் போதும் சார். சரி ஓகே, இவ்வளோ தூரம் சொன்னால் கம்பல் பண்ணுறீங்க நீங்கள். அப்புறம் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போனவங்கள பார்த்தாக்கா அப்படி ஒரு டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. பரவாயில்ல, எல்லாம் கட்டியிருக்காரு அவர். என்ன பண்ணியிருக்காரு சார், எல்லாம் லோன் தான் சார். லோனே பயங்கரமாக இருக்குது சார். ஏறக்குறைய வந்து ஒரு 60 லட்ச ரூபா கிட்ட லோன் மாட்டிக்கிச்சு சார். அப்படியா, சரி சார் அப்படின்னு போனார். அப்படியே காஃபி நம்ம கொடுத்தாங்க. காஃபி கொடுக்கும்போது பார்த்தாக்கா அப்படியே அந்த க்ளோஸாக போனாங்க. இவருக்கு என்ன நடந்தது, அப்படி வாயில் எடுத்து அந்த காஃபி டம்ளரை வச்சதுக்கு அப்புறமே பார்த்தாக்கா இவருக்கு வந்து என்ன ஏதுன்னு ஒன்றும் புரிஞ்சு அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே ஒரு கிடினஸ் மாதிரி வந்துருச்சு, தலை சுற்றுற மாதிரி வந்துருச்சு. அதாவது அந்த அம்மா ஏதாவது காஃபியில் ஏதாவது கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இவருக்கு அந்த நேரத்தில் நேச்சுரலாக இயற்கையாக வந்துதா, இல்லை இவர் அந்த மாதிரி ஏதாவது ரியாக்ஷன் பண்ணாரா அப்படின்றது வந்து அதை நம்ம எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்தவொடனே அப்படியே காஃபியை வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தாக்கா அப்படியே வந்து காஃபி கொஞ்சம் கீழே கொட்டினாரு, காஃபி வச்சாரு. அவர் அதுக்குள்ளே பார்த்துட்டா என்ன சார் அப்படின்னா இல்லை அப்படின்றப்ப அப்படியே கொஞ்சம் சாஞ்சவனை பார்த்தாங்க. அந்த அம்மா வந்து கை தாங்கலாம் பிடிச்சாங்க, கொண்டாங்க. சார் என்ன சார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதான் என்னன்னு தெரியலமா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால் அப்படியே கொஞ்சம் பெட்டு கூப்பிட்டு போனாங்க, கட்டில் படுக்க வச்சாங்க. இல்லைம்மா நான் வந்து இங்கே சோஃபாலே இல்லை பரவாயில்ல சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. பார்த்தாக்கா எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ நம்ம நினைக்கிறோம், அவருக்கு வந்து எது நடக்கணும்னு நினச்சாலும் அது நல்லபடியாக எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாத நல்லபடியாக நடந்து முடிஞ்சோன்னு பார்த்தாக்கா அந்த அம்மா வந்து கோன்னு கதறி அழுகுறாங்க. சித்திரை நட்சத்திரக்காரி, 39 வயசு, மீன லக்னக்காரி, 7 சந்திரன், 10ல் 3-4 கிரகம், கோன்னு அழுகுறாங்க. இவர் பார்த்தாரு, ஏன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் சார், ரொம்ப ஒரு கௌரவமான குடும்பம் சார், ஆச்சாரமான குடும்பம் சார்.
நாங்கள் வந்து இந்த மாதிரின்றது என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சதுனாக்கா என்ன ஒன்றே போட்டுருவார். அவர் பிச்சை தெரியுங்களா சார், ரொம்ப நேர்மைக்கும் நீதிக்கும் கராருக்கும் நியாயத்துக்கும் ரொம்ப வந்து ஒரு கட்டுப்பட்டவர் சார் அவர். என்னை யாராவது வந்து பார்த்துட்டாங்க, என்னை வந்து பார்த்து ஒரு சும்மா ஒரு சைட் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே சண்டைக்கு போயிடுவார் சார் அவர். இந்த மாதிரி ஆயிடுச்சு. சரிம்மா, நான் தான் உடம்பு முடியாமல் வந்து அப்படியே அது கொஞ்சம் டயர்ட் ஆனேன் நான். நீ என்னம்மா என்னை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நான் ஆம்பளை, நான் ஏற்கனவே ருசி கண்ட போனேன். நான் எந்த கருவாடு கிடைக்கும், எந்த கருவாடு மாட்டோம், எந்த மீன் மாட்டோம் தான் நான் பார்ப்பேன் நான். நீ கரெக்டாக மீனலகனக்காரி, நீ கரெக்டாக கிடைச்சோடனே ராக்கெட் போடலாமான்னு நினச்சேன், நீ மாட்டிட்ட நீ. ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஃபிகரை நான் பார்த்ததே கிடையாதும்மா. நீ உடனே வந்து நீ எஸ்கேப் ஆகிக்க வேண்டியதானம்மா. என்ன ஏமா நீ வந்து சோபாவில் படுக்கிறேன்னு உனக்கு உள்ளே கூப்பிட்டு வந்த நீ அப்படின்னு. இல்லை சார், எனக்கும் உங்களை பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு சபலம் தட்டிடுச்சு சார். நீங்கள் என்ன சார் சாதாரணமான ஆளா சார், நீங்களே இந்த மாதிரி வந்து இருக்கீங்க அப்படின்னும் போது எனக்கு ஒன்றும் புரியல சார். இன்னும் என்னுடைய பணம் வேலை செய்தா, என்னுடைய பணத்தை பார்த்து வாங்கிட்டியா? உங்களுக்கு மேலே பணம் உள்ளவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் சார் நான். ஆனால் நீங்கள் வந்து அவங்கள போட்டு தூக்கின உடனே மன்மதன் கிளம்பிட்டான். இங்கே ரதிதேவி பார்த்தாக்கா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தனுசு ராசி இல்லை மைனர் மாப்பிள்ள உத்திராடம் சொல்லணுமா, பூந்து விளையாடுறதுல வந்து அவரை அடிச்சுக்க ஆள் யார் இருக்காங்க, உத்திராடத்தை அடிச்சுக்க. அதனால் 64 வயசுக்கும் 24 வயசுக்கும் வித்தியாசமும் தெரியாது. அந்த வாலிபம், அந்த முறுக்கு, அந்த பக்குவம், அந்த நிதானம், அந்த வேகம் எல்லாமே அந்த உத்திராடத்துக்கு எப்பவுமே உண்டு. அது 84 இல்லை 94 ஆனாலும். தனுசு ராசி அதுக்கு தாங்க வில் அம்பு அப்படிங்கும் போது ரதி மன்மோகனுடைய சிந்தமாச்சு எனக்கு. சோட போகுமா, அது சோட போக விட்டுருவாரா ரதி மன்மோகன் தான்? சாதாரணமான ஆளா ரதி மன்மோகன்? ஏங்க எத்தனை பேரை வந்து தகப்பான் தாயாக்கி விட்டுருக்காரு, எத்தனை பேரை வந்து காமக்கணைகளை தொடுத்து காதலர்கள் ஆக்கி விட்டுருக்காங்க, எத்தனை பேரை வந்து மேலே போக வச்சிருக்காரு, எத்தனை பேரை வந்து ஓட விட்டுருக்காரு, எத்தனை பேரை வந்து ஆஹா ஓஹோன்னு வாழ விட்டுருக்காரு. ரதி மன்மதன் பாஞ்சுட்டான் 2 பேர்த்துக்குள்ளேயுமே. அப்புறம் என்ன இருக்கு? அடமலை மலடா மலடா அடமலடா அழகா அடிச்சா புயல் மலடா அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் போய் இதுக்குள்ள வீட்டுக்காரர் குத்துக்கல்லும் ஃபோன் பண்ணிட்டாரு. கரெக்டாக இவர் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஏடாகுடமான சுச்சுவேஷன் இருக்கும்போது அவர் குத்துக்கல் ஃபோன் பண்ணுறாரு. வந்தாருங்க, காஃபி ஸ்பீக்கரில் போட்டாங்க. அந்தம்மா பயங்கர கிளவர் இல்லை, சித்திர நட்சத்திரக்காரி. ஸ்பீக்கரில் போட்டு நான் வந்தாருங்க, வந்தவொன்னே வந்து உள்ளே கூப்பிட்டியா? இல்லைங்க அவர் வந்து கிளம்புறேன்ட்டாரு. ஏன்டி ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போக வச்சுக்கலாம் மேடி? இல்லைங்க நான் எவ்வளவோ சொன்னாங்க, அவர் கேட்கவே இல்லைங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் இன்னொரு வாட்டி வரேன், அவர் வீட்டுக்காரர் இருக்கும்போது வரேன்ட்டு போயிட்டாரு. ஜென்டில்மேன்டி அவர் அண்ணா தாண்டி அப்படின்னா அவர் அந்த சர்டிஃபிகேட்டு இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பரவாயில்லைங்க ஃபோனை வச்சிருக்கிறோம் சொன்னாங்க, நல்லா சமாளிச்சுக்கிறீங்க அப்படின்னா. நான் என்ன பண்ணுறது, அவர் கண்ணீரோட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி என் வீட்டுக்காரதுன்னா கொலையே பண்ணிட்டுவார் அப்படின்னா. மணியை பார்த்தாக்கா 4. ஐயோ அப்படின்னு என்ன அப்படின்னா, என் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர நேரம் ஆகிடுச்சு, பசங்க வந்தாங்கன்னாக்கா ஏடாகுடம் ஆகிடும், பிரச்சனையாகிடும், அவருக்கு நியூஸ் போயிடும் அப்படின்னா. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே அப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ணுறது என்ன இது. அவர் வந்து இப்போ வரதுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு வாரம் ஆகிடும். சபரிமலை, அதுக்கப்புறம் வந்து நவ கோயில்கள், பஞ்ச கோயில்கள், அந்த கோயில் இந்த கோயில் அப்படின்ற மாதிரி வந்து காசி ராமேஸ்வரம் அது இதுன்னு ஒரு பெரிய ட்ரிப் அடிக்கிறாரு. அந்த ட்ரிப்பில் அவர் சென்டர் அவர் போகிறாரு. அவனோட நீ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரெடியாக நான் பிக்கப் பண்ணுறேன் நான், ஆனால் எப்படி இருந்தாலும் 4 மணி நான் வீட்டுக்கு வந்துடணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கும்போது அடுத்த நாள் காலையில் பார்த்தாக்கா ஃபோன் பண்ணுறாரு. என்னம்மா என்ன டார்லிங் அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க, எனக்கு ஒன்றும் எனக்கு மைண்டே ஓடல. என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை அது வந்து அப்படிங்கும்போது நான் வரேன், நேரில் பேசலாம். நேரில் போய் பிக்கப் போனார். இந்த பணப்பிரச்சனையே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்குது. என்ன உனக்கு என்ன இப்போ உங்கள் வீட்டு லோன் எவ்வளோ இருக்குது? 60 லட்ச ரூபா இருக்குங்க. 60 லட்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு. சரி ஓகே, அதெல்லாம் நான் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுறேன், நான் நீ ஒன்றும் இது பண்ணாத அப்படின்ட்டு. எனக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வருது, ஒரு 50 லட்ச ரூபா வருது. அந்த 50 லட்ச ரூபாய் நீ கொஞ்சம் நாளைக்கு வச்சு வைக்கி, குத்துக்களுக்கு தெரியாது, நான் அதை சமாளிச்சுக்கிறேன், நான் நீ வச்சு வைக்கி. அந்த 50 லட்ச ரூபாய் எனக்காங்க அப்படின்னு வச்சு வைடி, நான் சொல்கிறேன்டி நான் உனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்யோன்யம் ஆயிட்டாங்க. ஒரு 50 ரூபாய் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒரு 30 ரூபாய் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒரு 20 ரூபா கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் 40 ரூபாய் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒரு 10 ரூபாய் வாங்கினாரு, அதுக்கப்புறம் 20 ரூபாய் வாங்கினாரு. இப்படியே போய் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய வந்து ஒரு 1 crore மேலே அப்படியே பணம் நிற்கிது. இதுக்கு நடுவில் வந்து அவர் வீட்டுக்கார குத்துக்கல்ல ஊரில் சபரிமலை யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு எல்லா கோயில் யாத்திரையும் முடிச்சுட்டு வந்தார். வந்ததுக்கப்புறமா தக்கம் வழக்கம் போல் இவங்க ஆஃபீஸ்க்கு வருவார், மெட்டீரியல் எடுப்பார், போவார், பேமெண்ட் பண்ணுவார், செய்வார், எல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அப்படியே ஒரு
6 மாதம் 1 வருஷம் அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கு மேட்ரு. நல்லா வேகமாக ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அதுக்கப்புறம் குத்துக்கல் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். நிறையா மேட்ரு பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெளியூர் போயிட்டு வரேன், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு 4 நாள் 1 வாரம் அப்படின்ற மாதிரி போயிடுவார். போன பார்த்தாங்க இந்த அம்மா கடையில் உட்காந்துருப்பாங்க. கடையில் ஒரு அம்மா வேலைக்கு ஏற்கனவே ஒரு ஆள் வச்சுருந்தாங்க வேலைக்கு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு 55-60 வயசுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க மெட்டீரியல் வந்தாக்கா எடுக்கணும் கொடுக்கணும், இவ்வளோ தான் மேட்ரு. ஏதாவதுனாக்கா அவர் ஃபோன் பண்ணி பேசணும், சின்ன கடை தானே, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தது. அதே இவர் வந்து 4 மணியும் பொழுதுறோம் நம்ம இவங்க அப்படியே பிக்கப் பண்ணுறது, போகிறது இப்படிங்கிற மாதிரி போய் இவருக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேங்க் மாதிரி இந்த அம்மா ஆகிட்டாங்க. இவர் நம்பிக்கையாக வந்து பணத்தை கொடுத்து வைக்கிறது, வாங்குறது, எடுக்கிறது, போகிறது வர்றது. பணம் உங்கள்கிட்ட கொடுத்த நேரம் பார்த்தாக்கா நான் எதிர்பார்க்காத பணம், வர வேண்டிய பணம், ரொம்ப நாளாக கடன் தர வேண்டியவன், பாக்கி தர வேண்டியவனா பார்த்தாக்கா செட்டில்மெண்ட் ஆகுது. எனக்கு எல்லாம் நீ வந்த ராசி தான் இவருக்கு பார்த்தாக்கா இவர் வந்து மழைன்னா மழை, காட்டில் அடா மழை பூந்து விளையாடுறாரு. இவர் இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது எல்லாமே ரொம்ப நாளைக்கு ஒரே மாதிரி போக முடியாது இல்லையா. கோச்சார கிரக சஞ்சார நிலைமைகள் ஜனனகால ஜாதகத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த கோச்சார கிரகன்றதே வந்துருக்குது. இவர் என்னதான் சிம்ம லக்னமாக இருந்தால் கூட அந்த சிம்ம லக்னத்துக்கு உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கும்போது பிறக்கும்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு எல்லாம் முடிஞ்சு சனி குரு தசையில் சனி தசை ஸ்டார்ட் ஆகிற நேரம் வந்துருச்சு. அது வரைக்கும் உஷாராக இருந்த ஒரு வாழ்க்கையில் வந்து பொட்டலம் பிரியாணி சாப்பிட்டோமா, இலையை தூக்கி போட்டோமா, கையை கவனமாக வந்துக்கிட்டு இருந்தோமான்ற மாதிரி இருந்துகிட்டு இருந்தார். ஓட்டிலே வாங்கலாம். இப்போ ஓட்டில் வாங்கி போட்டு பெரிய அவஸ்தை. இவர் ஓட்டில் வாங்கின நேரம் பார்த்தாக்கா குத்துக்கல் கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அடிக்கடி வெளியூர் வரான். இவருக்கு ஒரு ஆச்சரியம் தான் இருக்கு. ஆனால் இப்போ சடை தான் இவர் வீட்டுக்கு போகிறாரு. போனாக்கா குத்துக்கல் இருக்கான், இருக்க மாட்டாங்கன்னு வச்சு போனாக்கா குத்துக்கல் அன்னைக்கு இருக்கிறான். இவர் பெஜார் ஆகிட்டாரு. அது ஏடாகூடமான சுச்சுவேஷனில். என்ன சார் நல்லா அனுபவிச்சிங்களா, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா, என்ன குத்துக்கல் இப்படி நான் கேட்குறேன், என்ன இப்படி பேசுகிறேன், நீங்கள் இருக்கிற கோலம் எப்படி இருக்குது, அன்றாட கூட இல்லை உங்கள் உடம்புல, நான் வேறு என்னன்னு கேட்குறது, இதோட மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டிவி ஆன் பண்ணான். குத்துக்கல் டிவியை போட்டாக்கா அங்கே இவரும் நம்ம 39 வயசு சித்திரக்காரமாகவும் சித்திர நட்சத்திரக்காரமாகவும் காம லீலா வினோதங்கள் எல்லாமே அங்கே ஓடுது. ஊருக்குள்ளே சொசைட்டியில் என்ன மாதிரி ஒரு பேரில் இருந்துகிட்டு இருக்கியா நீ, உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை தேவையா, நம்பி விட்டு போனாக்கா என் முன்னாடி ஆட்டையை போட்டேன். குத்துக்கல் என்ன வீடியோ வெளியே விட்டா என்ன ஆகும், உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கட்டுமா, உங்கள் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற, உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டுமா, சோஷியல் மீடியாவில் போட்டுமா, அவனை கையை சொல்லிட்டாரு. முதல்ல அன்றாட போட்டுக்கோ, பேண்ட் சொக்கானா போட்டுக்கோ, இடத்த காலி பண்ண, ஒரு 50 லட்ச ரூபா காம்பன்சேஷன். பாவிங்களா, ஏற்கனவே ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே முன்னாடிக்கிட்ட இருக்குடா என் காசு, என்ன முன்னாடி என் முன்னாடிகிட்ட இருக்குன்ற காசு நீ கொடுத்ததெல்லாம் ரொம்ப கம்மி, நான் இப்போ கேட்குறது ரொம்ப கம்மி, 50 ரூபாய் செட்டில் பண்ணி இந்த வீடியோலாம் எடுத்துன்னு போ, இதுக்கு மேலே என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டு அப்படின்னாக்கா நான் பேச மாட்டேன், நான் வீடியோ வந்துடும், ஏடா கூட மாறினோம், உன் மான மரியாதை போயிடும், சந்தி சிரிச்சிடும், பார்த்துக்கோ. ரதிதேவியை பார்த்தாரு. அந்த அம்மா அப்படியே ஒரு லுக்கு விட்டுச்சு. உங்களுக்கு என்னங்க ஒரு 50 ரூபான்னு ஒரு பெரிய காசாங்க, தூக்கி எறிஞ்சிருங்க, அவருக்கு காசு தாங்க வேணும், வெளியே விட்டார். ஓகே, ஸோ இது வந்து பிளானு. இது வந்து பத்தினி பொண்டாட்டி மாதிரி நடித்து, உத்தவி மாதிரி நடித்து, கடைசியில் பார்த்தாக்கா இதுக்கு மாஸ்டர் பிளானே வந்து குத்துக்கல் தான் கொடுத்துருக்கான். கட்டின புருஷன் குத்துக்கல் தான் இந்த பிளானே போட்டு கொடுத்துருக்கான். புருஷன் சொன்னதான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறான். இவர் தெரிஞ்சு போச்சு. இந்த 50 லட்ச ரூபா நெகோசியேஷன் நடந்து கடைசியில் பார்த்தாக்கா ஒரு 20 ரூபாய் தூக்கி போட்டு தலையை சுற்றி தூக்கி போட்டார். சனியை தொடங்குதுன்ற மாதிரி. இதில் என்ன ஒரு பியூட்டினா இந்த மேட்டரில் இவருக்கே வந்து கொஞ்சம் ஜாதகம் ஜோதிட ஈடுபாடுனா உண்டு. இவர் வந்து எல்லாத்துக்கும் ஜாதகம் பார்ப்பாரு, எடுப்பார், செய்வார், கொள்ளுவார். இவருக்கு வந்து இப்போ என்னக்கா அந்த சனி தசை வரப்போகுது, வரதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து அந்த ரியாக்ஷன் காட்டுதுன்றது இவருக்கு தெரியல. பாவம், இவர் ஜாதகம் வளர்த்துருச்சுல. இன்னொன்று, சிம்ம லக்னக்காரன் வந்து எப்பவுமே அடுத்தவன் சொன்னால் ஒத்துக்கவே மாட்டான். போகிற வழியில் பள்ளம் இருக்குது பார்த்து போனாலாம் கேட்க மாட்டான். அவனே கீழே விழுந்து காலை உடச்சதுக்கப்புறம் தான் ஆமாம் கரெக்டு தான், அவன் அப்போவே சொன்னான் அப்படின்னு நினைப்பான். அதனால் சிம்ம லக்னக்காரன் மட்டும் அடுத்தவங்க கொடுக்குற அட்வைஸை எப்பவுமே எடுத்துக்க மாட்டான். இப்படி தான் பார்ப்பான், இப்படி தான் பேசுவான். அப்படிங்கும்போது இவருக்கு வந்து என்னன்னாக்கா ஊருக்கே கௌரி சொல்கிற பள்ளி அது உழுந்து தான் கலனி பானைக்குள்ள துள்ளி அப்படின்ற கதையா அடுத்தவன் சொன்னால், அடுத்த ஜோசியர் சொன்னால் இவர் எடுத்துக்குவாரா? இல்லை இவருக்கு நடக்கிறதா இவருக்கு தெரியுமா? இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் இவருக்கு வந்து பார்த்தவொன்னே தெரிஞ்சிருக்கணும். மீன லக்னத்துக்கு லக்னாதிபதி நீச்சம், 7ல் சந்திரன், 8, 9, 10, 11 வந்து லக்னாதிபதி நீச்சம். அப்படிங்கும்போது பொண்டாட்டி அந்த ரதிதேவியோடைய மேட்ரு வந்து என்னன்றதை இவர் கெஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இவர் கெஸ் பண்ண முடியல. இவர் என்ன நினச்சிட்டாரு, குரு நீச்சமானவங்க, குரு மறைஞ்சவங்கெல்லாம் வந்து நல்லவங்கன்றது இவருடைய கண்மூடித்தனமான கான்செப்ட்.
அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். எப்பவுமே குரு வலுத்தவனை ஏமாத்துறது கஷ்டம். குரு நீச்சமானவங்க, குரு மறைஞ்சவங்க, இவங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெள்ளந்தியாக இருப்பாங்க, அப்பாவியாக இருப்பாங்க, வாழ்க்கையோட அதன் போக்கில் போகிறவங்களா ஓடுறவங்களா இருப்பாங்க. ஆனால் இங்கே 10ல் 3-4 கிரகம் இருக்கணும் போதே ஒரு உஷாராக இருக்கணும்ல. அப்படிங்கும் போது இன்னொரு விஷயம் என்னக்கா, 10ல் 3-4 கிரகம் இருந்து கர்மஸ்தானத்தில் 3-4 கிரகம் இருந்து அங்கே 11 லாபஸ்தானத்தில் லக்னாதிபதி நீச்சமாகறாருன்னும் போது, ஸோ அவர் நீச்சமாகி துட்டு சம்பாதிக்கணுன்ற, பைசா சம்பாதிக்கணுன்ற அமைப்பு அவளுக்கு இருக்குன்றது அவருக்கு தெரியல. அவர் ஜோதிடத்தை வந்து ஒரு நுனிப்புண் செஞ்சிருக்காரு. அவர் என்ன ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா? இல்லையே, ஒரு ஆர்வம் தானே. எல்லாம் நடந்ததுக்கப்புறம் ராஜேஷ் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் புலம்பி தந்தாரு, புலம்பி தீத்தாரு. கேட்டார், இது இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இருந்தால் என்ன, இப்படி இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னா இப்படித்தானே, நீங்களே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, இல்லையே நான் இப்படி நினச்சேன் அப்படி நினச்சேன் அப்படின்னாரு. நீங்கள் எதுக்கு அப்படி இப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் அஸ்ட்ராலஜரா? நீங்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, பிஸ்னஸ் மேனு, மல்டி மில்லியனரு, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் சார், எதுக்கு சார் ஜோதிடம் ஜாதகம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தப்பு தான். அது 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ பொட்டலத்தை வாங்கினீங்கன்னா பிரியாணியை பிரிச்சிங்களா, இல்லை 50,000 ரூபா கூட இருக்கட்டும், 1 லட்ச ரூபா கூட இருக்கட்டும், ஒரு பொட்டலம் பிரியாணி பொட்டலத்தை வாங்கினா சாப்பிட்டீங்கன்னா கேஸ் டு கேஸ், சாப்பிட்டு முடிச்சோன்னே இலையை கசரிங்கன்னா தூக்கி போட்டிங்கன்னா கையை கழுவிங்கன்னா வந்தீங்களான்னு இருங்க, அது உங்களுக்கு சேஃப்னு நான் சொல்லியிருக்கேன்ல. சொன்னீங்க சார், இந்த ரோசாப்பூர் அபிகாரி தீபா மாதிரி வந்து மாட்டுச்சு சார். அப்படி ஒன்று வந்து மாட்டுனும் போதே நீங்கள் உஷாராயிருக்க வேணாமா தலைவா? என்ன தலைவா இப்படி போய் விழுண்டிக்கிற நீங்கள் அப்படின்னா, பரவாயில்ல சார், போகட்டும் சார், எனக்கு இது ஒரு பெரிய பாடம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் வந்து உஷாராக இருப்பேன், தெளிவாக இருப்பேன். இது எப்படி அப்படின்னாக்கா, மயக்கம் வருகிறது, மேரா புல்புல் கமான் ஜின்ஜின்னாக்கடி, ஒன் கிஸ் ஓ மிஸ், நோ மிஸ், டோன்ட் கிஸ். வெகு நாளாசை மதுவின் மீது, அது நாளாசை மங்கையின் மீது, நெடு நாளாசை மதுவின் மீது, அது நாளாசை மங்கையின் மீது, மௌனம் கலைகிறதே, மயக்கம் வருகிறதே. இந்த ரேஞ்சில் சிவாஜி வந்து அந்த படத்தில் நடித்தார். இவர் ரியலாகவே வாழ்ந்தார், விட்டார், போச்சு. தனுசு ராசிக்கு வரும் சோதனைகள், சுக்கிரபகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்த ராகு பகவானால் நடக்கின்ற கிரக கோச்சார பரிதாபங்கள். உஷாரு. நாட் ஓன்லி தனுசு ராசி, எல்லா ராசிக்காரங்களுமே இந்த மாதிரி ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒன்று சேருதுன்னும் போதே ஏதோ சம்திங் ராங்குன்றது மனசில் படணும். அது தனுசு ராசிக்கு தான் இல்லை, தனுசு ராசி வந்து பெருந்தன்மையின் சிகரம், ஏமாறுறதுக்குன்னே பிறந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு ஏமாறணுன்றது தெரிஞ்சாலும் அது ஒரு நிம்மதியாக. இப்போ இவர் எப்படி, நம்ம மைனர் மாப்பிள்ள, மைனர் மல்டி மில்லியனர், அவர் எப்படி ஒரு 1.25 கோடி கொடுத்துட்டு அசால்ட்டாக விட்டாரு பாருங்க. அந்த மாதிரி அவர் இருக்குது கொடுத்துட்டாரு. இல்லாதப்பட்டவன் என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, இல்லைனாலும் கடனை வாங்கி காடை தேய்ச்சி ஏதோ ஜிக்ஜாக் பண்ணி கோல்மால் பண்ணி கொடுக்குறவங்க தான் தனுசு ராசிக்காரன். பார்த்துங்க, ஓவனா வந்துருச்சு, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை முடிங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவங்க இழந்துகளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் நீங்கள் அடுத்த பதிவுகளை சந்திக்கிறத விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மனங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோ ரத்தீஷ் ரவீன் கரண்.